வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் தான் லாஸ்ட் வீக் இது. ஸோ இது பட்ஜெட் டே அன்றைக்கி கேண்டில்ஸ்டிக்ஸ். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் பாருங்கள், எக்ஸாக்டாக புல்லிஷில் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 2 வீக்ஸை காட்டிலும் அதோடைய ஹையை மேலே பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒன் டே தான், இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமான வீக்லியாக இருந்துகிட்ருக்கு. ஸோ புல்லிஷில் க்ளோஸாக இருக்கிறதுனால அந்த கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோ செக் பண்ணலாம். இதை பிரேக் கீழே பண்ணாத வரை அது மேலே போக தான் வாய்ப்புகள் இருக்குது. அதோட அடுத்த டெஸ்டினேஷன் 24,226 அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. கிராஜுவலாக இந்த ஹையை பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சு அப்படின்னா அதை நோக்கி போகலாம். ஸோ மேல் ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணால் இந்த டெஸ்டிங் லெவலு ஒருவேளை இதுக்கு கீழே ஓப்பன் ஆகி இதை பிரேக் பண்ணதுன்னா கீழே. ஸோ மேலே நோக்கி தான் போயிட்டுருக்கு. என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நிஃப்டி தொடர்ந்து புல்லிஷ் இந்த வாரம் போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ டே சார்ட்டில் பாருங்கள், இன்றைக்கி ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டிருக்கு. மேலேயும் விக் இருக்குது, கீழேயும் விக் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அந்த பட்ஜெட் நாளுக்கு அப்படியே 3 நாள் நல்லா மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் வச்சுருந்தாங்க. சப்போஸ் நெகட்டிவ் நியூஸ் எதாவது வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஃபால் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இன்றைக்கி பாருங்கள், டோஜியில் முடிஞ்சிருக்கு. அதனால் இந்த ரேஞ்ச் அல்லது இந்த ரேஞ்சை மேலே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சப்போர்ட் அடிச்சுன்னா நம்ம முன்னே பார்த்து அந்த ரேஞ்ச் போய் தொடணும். ஸோ இந்த டோஜியோடைய டே சார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த லெவலில் கீழே பிரேக் பண்ணதுன்னா நம்ம முன்னே பார்த்து அந்த லோ தொடும். ஸோ ஓவரால் டே சார்ட்டில் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். மேலே இருக்க இந்த வீக், கீழே இருக்க இந்த வீக் எதை பிரேக் பண்ணதோ அந்த சைடு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 ஹவரில் பாருங்கள், லாஸ்ட்டாக முடிஞ்சது என்னவோ புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. பட் இன்றைக்கி வால்டேட்லினால் கொஞ்சம் அந்த விக்குக்கு உண்டான அந்த செல் சைடு கீழே மேலேயும் ஸோ எக்ஸாக்டாக புல்லிஷில் முடிஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து 1 ஹவர்லேருந்து புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதோ மேலே கீழே அப்படின்னு. ஸோ மேலே பிரேக் பண்ணால் கீழே கன்னியூ ஆகணும். அதோடைய மேஜர் கீழே சப்போர்ட் லெவல் இருந்துகிட்ருக்கு. எல்லாமே இந்த ரேஞ்சஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்கும் பொழுது என்ன ஆக போகுது, ரிஜெக்ட் ஆனால் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம செக் பண்ணோம். ஓவரால் மேலே பிரேக் பண்ணதா கீழே பிரேக் பண்ணதா அப்படின்னு. ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கும் மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸு, அதுவும் புல்லிஷ். ஸோ சிபிஆருக்கும் மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டின R2, அப்படியே R2 தாண்டின R3. இது R1 ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப சிபிஆர் வரும். சிபிஆர் கீழே நம்ம செல் பண்ண வேண்டாம். S1 வரைக்கும் வரட்டும். S1 சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அப்படியே திரும்ப R1 வரைக்கும் போகலாம். S1 கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா திரும்ப S2 வரைக்கும் போகலாம். ஸோ எக்ஸாக்டாக பட்ஜெட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஆனால் இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கு எக்ஸாக்டாக டோஜில் முடிஞ்சிருக்கிறதுனால அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஓவரால் புல்லிஷ் நோக்கி தான் போகிற மாதிரி தெரியுது. பட் என்ன ஆகுது அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கூட நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.